ஓகே ஓகே மெடிலேப் க்ளோனு இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த மெனுஸ் அப்படின்றது இருக்கும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த எலமெண்ட் எல்லாமே ஒரே ரோவில் வரணும் அப்படின்றதுக்காக இதை கொடுக்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல்ஐ எலமெண்ட்டில் இந்த டாட் இருக்கும். ஓகேவா. ரீசன் என்னன்னா அது லிஸ்ட் ஸ்டைல் வந்து எடுத்துகிட்டு வருது. அந்த லிஸ்ட் ஸ்டைல் தேவையில்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன் லிஸ்ட் ஸ்டைல் நன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டைல் வந்து போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஹோம் கீழே ஒரு கோடு இருக்குது. ஓகேங்களா. இங்கே இருக்கிறது வேற கோடு, இங்கே இருக்கிறது வேற, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வேற, இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ மெனு நேம் அப்படின்ற கிளாஸுக்கு ஏன்னா ஏ டேக் அதில் தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. ஓகே, இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம் புதுசாக இன்னைக்கு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா மெடிலேப் க்ளோன் ஒன்று இருக்குப்பா. எனக்கு இதில் மெடிலேப் அப்படின்றது ஒரு கலரும் இந்த க்ளோன் அப்படின்றது இன்னொரு கலர்லையும் வரணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலாம், மெடிலேப்பில் எனக்கு 2 கலர் வரணும் அப்படின்ற மாதிரி. ஒன்று இந்த கலராகவே இருக்கட்டும், இன்னொன்று இந்த தீம் கலர் இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ ரெண்டுமே வேற வேற கலரில் வரணும். இது ஒரு கலர் வரணும், இது ஒரு கலர் வரணும். என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? நீங்க டைரக்டா ஸ்பேன் யூஸ் பண்ணலாமானா? சூப்பர், ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணலாம். குட். இப்போ மெடிலேப் க்ளோன் இருக்கு. நான் இந்த மெடிலேப் க்ளோனுக்கு வந்து கலர் ப்ளூ, சரி ஏதோ ஒன்று கொடுக்குறேன், வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா இதில் ஒரு கலர் இருக்குன்னு இதில் ஒரு கலர் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பேன் எலமெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த க்ளோனுக்கு வந்து ஸ்பேன் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இப்படி இருக்கு. ஓகேங்களா. H1க்கு நான் கலர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் எடுத்துரும். ஓகேவா. ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு டைரெக்டாக போய் டார்கெட் பண்ணும். ரெட்டுன்னு கொடுத்தா இப்போ நமக்கு ஒரு கண்டென்ட்டுக்கு 2 கலர் இருக்கு. ஓகேங்களா. இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். H1 ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பேன் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேன் வந்து இல்லைன்னா பிளாக்கா இன்லைன் இன்லைன். ஸ்பேன் வந்து இன்லைன். பிளாக்கா இருந்தால் அது என்னவா இருக்கும்னா கீழே வந்துருக்கும். ஸோ அது கீழே வரல, அப்போ அது இன்லைன் எல்லாம். ஓகேவா. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்கு. இந்த மெடிலேப்க்கு வந்து நான் க்ளோனுக்கு இன்னொரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணலாம், இப்படியும் அச்சீவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அது மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடி எதுவும் போட தேவையில்ல. லோகோ கிளாஸ் முதல்ல எடுத்துட்டு போயிட்டு இங்கே வச்சுப்போம். லோகோக்கு இப்படி வச்சிருங்க. மெடிலேப் மட்டும்தான் இருக்கு, க்ளோனே காணும். ஓகேங்களா. ஸோ முதல்ல மெடிலேப்புக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துருவோம். இங்கே அந்த கலரு, இந்த கலர் வந்தாச்சு. ஓகேங்களா. அந்த கலர் இது அது இல்லை. இந்த கலர் வந்தாச்சு. ஓகேவா. எனக்கு இப்போ க்ளோன் அப்படின்றதுக்கு இன்னொரு கலர் வரும். ஆனால் நம்ம கிட்ட இருக்குது ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு மட்டும்தான். ஸ்ட்ரிங்குனா இதுதான். ஓகேங்களா. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த கிளாஸை வச்சு சூடோ கிளாஸஸ் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் செமிகோலன் கொடுத்தா ஹோவர் ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடுறது வந்து சூடோ கிளாஸஸ் சூடோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா லோகோக்கு அப்புறமேட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க இங்க கொடுத்துக்கலாம். இதனுடைய பேசிக் இது ரொம்ப கஷ்டமா கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, வித்தவுட் ஆடிங் தேர்ட் வேரியபிள் என்ன சொல்றது அடிஷனல் எலமெண்ட்ஸ், அதாவது ஸ்பேன் ஆர் லேபிள் யூஸ் பண்ணாம எனக்கு எலமெண்ட் வர வைக்கணும், கண்டென்ட் வர வைக்கணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்குள்ளார நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோன் ஒரு ஸ்பேஸ் ஒன்றும் விட்டுரும்.
ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா லோகோக்கு ஆஃப்டர் இந்த லோகோ இருக்குல்ல இதுதான் கண்டென்ட் ஓகேங்களா. இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். க்ளோன் அப்படின்னு வந்துச்சு. இதை நீங்க இப்படி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லோகோக்கு ஆஃப்டர் கண்டென்ட் க்ளோன் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டீங்கன்னா அங்க ஸ்பேஸ் வரும் ஓகேங்களா. இங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க கொடுத்துக்கலாம். எப்படியுமே பண்ணலாம். இது இந்த மெத்தட் இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அதனால இப்ப நான் சொல்றேன். கலர் இந்த கலர் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு ஒரே எலமெண்ட் என்ன ஆஃப்டர் அப்படின்றத யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த இதுக்கு நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் கலரு என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் ஒரே ஒரு எலமெண்ட்டை வச்சு இதை அச்சீவ் பண்ணிட்டேன். என்ன எலமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான டிசைனை அச்சீவ் பண்றேன். அப்போ ஆஃப்டர்னு இருக்கு அப்படின்னா பிஃபோர்னு இருக்கு அப்படின்னா இருக்கு ஓகேவா. எக்ஸாம்பிள் இப்போ இதே மாதிரி இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லோகோக்கு பிஃபோர் என்ன வரணும் அப்படின்னா ஒரிஜினல் எலமெண்ட்ல என்ன வேல்யூ இருக்கு மெடிலாப். ஆஃப்டர் பிஃபோர் அப்படின்னா இதுக்கு அப்புறமேட்டு வர்றதுதான் ஆஃப்டர், இதுக்கு முன்னாடி வர்றது பிஃபோர். இப்போ நான் கண்டென்ட் வந்து ஏபிஜே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுங்க. புரியுதுங்களா. ஆஃப்டர் பிஃபோர் புரியுதா? கஷ்டம்னா கிடையாது இது, ஏன்னா அது ஒரு எலமெண்ட் ஓகேங்களா. அந்த எலமெண்ட்டுக்கு நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து நான் ஏதோ சம்திங் ஆட் பண்ண போறேன், அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த விஷயம். காட் இட்? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த இதை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் இருக்கு, இந்த எலமெண்ட்டை போய் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம இதுவே கொடுத்துக்கலாம். எல்ஐ எலமெண்ட்டுக்கு இங்கே இது பண்ணலாம். இப்போ இந்த பட்டனை முதல்ல முடிச்சு, பட்டனுக்கு ஹெட்டர் பட்டன் இருக்கா, அங்கே என்ன டிசைன் இருக்கு, பேக்ரவுண்டு இந்த கலர், பேக்ரவுண்டு மேக் அன் அப்பாயின்மெண்ட்டு, மேக் அன் அப்பாயின்மெண்ட். இப்போ பேக்ரவுண்டு இந்த கலரு ரைட்டு, கலரு ஒயிட்டு, டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன், வேற என்ன பண்ணலாம்? ஹைட்டு நமக்கு தேவையில்ல, நான் பேடிங் வச்சு இதை நான் இது பண்றேன். வேற என்ன பண்ணணும்? கர்சர் டிஃபால்ட்டா இருக்கு. border radius okay, ஸோ உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அது என்னன்னா அந்த அங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் கேப்ஸாக மாறும், லோயர் எல்லாமே லோயர், அப்பர் கேஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ கேபிட்டலைஸே நல்லா இருக்கு. ஓகே,
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல இருக்கு. வேற என்ன வேணும்? அவ்வளோதான். இப்போ வரைக்கும் இந்த பட்டனை வேலையை முடிச்சு விட்டாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே போயிட்டு இங்கே போனீங்கன்னா வேற கலர் வருது. ஓகேங்களா? வேற கலர்னா எந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் பண்ணும்போது இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க. எதை ஓவர் பண்ணும்போதுனா இந்த ஹச் பட்டனை ஓவர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு சாரி பேக்ரவுண்ட் கலர் தான் மாறும். பேக்ரவுண்டு இந்த லைட் ப்ளூ வரணும். ஓகேவா? ஓகே சம்திங் ஓகே இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஏஹெச்எஃப் ஓகே இது எல்லாத்தையும் எடுத்து போய் முதல்ல செட் பண்ணிடுவோம். மெனுஸ் எழுதியாச்சு, மெனு எழுதியாச்சு, மெனு நேமும் எழுதியாச்சா, எல்லாமே எழுதியாச்சு. இப்போ அங்கே போய் டைரெக்டாக ஸ்டைல் எதா ஆரம்பிச்சிருக்கேன். எல்ஐ டேக்கு கேப் வேணும், மார்ஜின் லெஃப்ட், இப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஓரளவு வந்தாச்சு. ஓகேங்களா? வேற என்ன கொடுக்கணும்? என்ன கேட்குது? அதிகமாகவே இருக்கு. இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் அதனுடைய டெக்ஸ்ட் கலரே வேற மாதிரி இருக்கு. அதனால ஏஹெச்எஃப்போட ஃபாண்ட் கலர் இது இல்லையே. மெனு நேமுடைய கலர் இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஐயோ எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணியா? மார்ஜின் லெஃப்ட் 35 பிக்ஸ் கரெக்ட். ஓகே மெனுக்கு 35. மெனுவில் தான் எல்ஐயில் தான் மெனு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எல்ஐ எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து விட்டாலே போதுமா. இன்னொன்று என்னது? அவ்வளோதான். இப்போதைக்கு வேறு எதாவது வேணுமா? வேணாம். இப்போதைக்கு வேறு எதுவுமே தேவை. ஓகே இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பேக்ரவுண்ட் கலர் ஓகே. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிருக்காங்க. ஓகே இந்த கோடை எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஐடியா கொடுத்துருக்கோம்? இந்த லைன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டேஷ் கொடுக்கணும்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா அது கீழே வரும். ஸ்பான் யூஸ் பண்ணலாமா? என்னமா? ஸ்பான் டேக். ஓகே ஸ்பான் டேக் யூஸ் பண்ணலாம். இவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க?
பிஃபோர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கோடு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, இந்த ஹோம்க்கு பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. பொசிஷன் அப்சல்யூட்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் கலரு ஹைட் 2px. இதை பாருங்க, இங்க பாரு இவனுங்களே. அப்புறம் எங்க இருந்து பிஃபோர் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து கிரியேட் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமே அவங்க பண்றாங்க. இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த ஏ டேக்குக்கு அடுத்தது நீங்க ஒரு ஸ்பேன் டேக்கை போட்டு பொசிஷனிங் பண்ணணும். ஓகேங்களா, பொசிஷனிங் தான் இவங்க யூஸ் பண்ணதை பார்த்தாலே நமக்கு ஓரளவு ஐடியா வரும். என்ன அப்படின்னா இவங்க வந்து பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்றாங்க. அதாவது அப்சல்யூட் அப்படின்றது இந்த கோடு டிஃபால்ட்டா வேற எங்கேயோ இருந்திருக்கும். அதாவது இந்த பொசிஷன் அப்சல்யூட்டை விட்டுட்டீங்கன்னா அது மேல எங்கேயோ வந்திருக்கும். ஓகேங்களா, அப்ப அது கொடுக்கவே அது என்ன ஆகுது அப்படின்னா, ஓகேங்களா, அது கரெக்டா எந்த இடத்துல வேணுமோ அவங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாங்க. பாட்டம்ல இருந்து -6px அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை யூஸ் பண்ண பாருங்க. இல்லைனா ஒரே ஒரு ஸ்பேன் டேக்கை யூஸ் பண்ணிட்டு, இப்போ ஸ்பேன் டேக் ஒன்று சும்மா நான் போடுறேன், இது எப்படி வருதுன்றத பார்ப்போம். ஸ்பேன் டேக் போட்டு லைன் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதும். ஓகேவா, இந்த லைனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை இப்போ கொடுக்கணும். ஓகே, ஈகோ என்னவோ பண்ணிட்டு இப்போ இந்த யூஎல் டேக்ல ஸ்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஹைட்டு 10px வித்து 10px. எதுக்காக ஹைட்டும் வரல வித்தும் வரல? ஸ்பேன்ல இருக்குனா, ஏன்னா இது இன்லைன் எலிமெண்ட், இன்லைன் பிளாக்க மாத்தணும். பிளாக் டிஸ்ப்ளே இன்லைனுக்கு ஒர்க் ஆகாது. புரியுதா புரியலையா? டிஸ்ப்ளே இன்லைனுக்கு ஹைட் வித் ஒர்க் ஆகாது. அப்ப அதை பிளாக் லெவல் எலிமெண்டா மாத்தணும். பிளாக் லெவல் எலிமெண்டா மாத்தியாச்சு. மாத்திட்டு இப்ப என்ன செய்ய போறோம்னா, ஹைட்டு நான் கம்மி பண்றேன், வித் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எலமெண்ட்டை இந்த மாதிரி ரிடியூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எலமெண்ட்டு இது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் மாதிரி தான் இருக்கு. இப்போ அது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு டாப்பு, இதை ஃபுல்லானா பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பண்ணணும். நான் ஒரு ஐடியா தான் கொடுப்பேன். ஓகே, மூணாவே பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி பாரு, அது அந்த இடத்துல நிக்குது. லெஃப்ட் 0x டாப், ஏன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா எங்க போகும்னு தெரியல உங்களுக்கு. பொசிஷன் அப்சல்யூட்னா இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா, இப்போ நான் அது அந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணணும். இப்படி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்படிதான் ஒரு லைனை நம்ம கிரியேட் பண்ணோம். அவங்க கிரியேட் பண்ணது பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க இதை ஓவர் பண்ணும்போது இதே ஸ்டைல வந்து இந்த எலமெண்ட்டுக்கு ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இந்த ஒரு லைனை மட்டும் வைங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, சரி, நான் இப்போ என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா,
இதை ஓவர் பண்ணா இப்ப சொன்னா அதே மெக்கானிசம் தான். இப்போ ஓவர் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரணும், அது உள்ளார கண்டென்ட் வரணும். ஓகேங்களா? இது ஓவர் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி வரணும். ஓகே, நம்ம இதுல எங்க டிபார்ட்மெண்ட்னு இருக்கா, இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு பாக்ஸ் வரும், மற்றதுக்குலாம் போனால் தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லைனை எடுத்துடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த லைன் வர வைக்க தெரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார, ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளார நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எல்லைக்குள்ளாரையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு யூஎல் எல்லையை யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூஎல் எல்லையை யூஸ் பண்ணணும். dd menu dd menus. ஓகேவா? ஒரு கிளாஸ், ஓகேங்களா, எல்லைக்குள்ளார நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இன்னொரு விஷயத்த காட்ட போறேன். இது டிபார்ட்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு போயிடும். ஈஸியே அப்படின்னு சும்மா வச்சிருக்கேன். ஓகே, எல்லைக்குள்ளார இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார இன்னொரு யூஎல் எல்லை. ஓகேங்களா? நீங்க இதை போய் பார்த்தாலுமே அது அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வரப்போகுது. வந்துச்சா? நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல இங்க வந்துருச்சு. சரி, நான் இதை கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு டிசைன் வந்து அடிவாங்குது. ரீசன் என்ன அப்படின்னா இது 5மே பிளாக் லெவல் எலிமெண்ட். இது 5மே பிளாக் யூஎல்ஏ பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். அது பிளாக் லெவல் எலிமெண்டா இருக்கிறதால அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகேங்களா, எனக்கும் இந்த பிளேஸ் அப்படின்றத அது ஆக்குபை பண்ணிக்கும். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்குபை பண்ணும்போது நீங்க இந்த எலிமெண்ட் கூடவே இருக்காதீங்க அப்படின்றத சொல்லணும். அதாவது உன்னுடைய பிளேஸ் இது கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? அதாவது இதை தனியா கழட்டி எடுத்துடணும். இந்த யூஎல்ஏ இல்லை அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த யூஎல் இல்லைன்னா நம்ம கரெக்டா இருக்கு. யூஎல் இருந்துச்சுன்னா தலைவலியா இருக்கு. ஓகேவா? நமக்கு இருக்கணும், ஆனா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கழட்டிடணும். எப்படி இதை எடுத்துருவீங்க? தனியா அந்த டிசைன்ல ஃப்ளோட் ஆகுற மாதிரி பண்ணிடணும். நான் சொல்ற இடத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணுவீங்க? இத பறக்க விடணும் அப்படிங்க. எல்லா டெக்னிக்கல் டேர்மும் சொல்றேன். பொசிஷன் தான் யூஸ் பண்ணணும். கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குப்பா. ஓகேவா? இது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேங்களா? ஒரு எல்லைக்குள்ளார நீங்க பிளாக் லெவல் எலிமெண்ட் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. அது அப்படிதான் பறக்க தான் செய்யும். அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்னா பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லிடும். அப்சல்யூட்னு சொன்னா அது அமைதியா இருக்குமா அப்படின்னா அது அதனுடைய இடத்துல இப்ப மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? அது இப்ப டிஃபால்ட்டா அது அந்த இடத்துல இருக்கு. பொசிஷன் அப்சல்யூட் சொல்லும் போது அது இங்க இருக்கு. நீ இதுவே டாப் 0ன்னு சொன்னா அது அதோட இடத்துக்கு ஓடி போயிடும். லெஃப்ட் 0ன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? இது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சாச்சு. இப்படிதான் நீங்க டிசைனை திங்க் பண்ணணும். இப்ப இதனுடைய பொசிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட். முடிஞ்சு போச்சா? இப்ப இதை சொன்னதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீ எங்க மூவ் பண்றியோ மூவ் பண்ணிக்கலாம். பொசிஷன் அப்சல்யூட் சொல்லியாச்சு. டாப் 10, லெஃப்ட், இப்படின்னு வச்சாச்சு. இதுக்குன்னு இப்ப டிசைன் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. ஆனா இது இனிஷியலாவே டிஸ்பிளே ஆகக்கூடாது. இல்ல, எனக்கு இது ஓவர் பண்ணும்போது தானே ஆகும். ஆமா, ஓவர் பண்ணும்போது தான் ஆகும். அதுக்கு முன்னாடி எழுதி இருக்கிற இந்த டிசைனை போயிட்டு நம்ம செட் பண்ணி வைப்போம். உன்னை தனியா கழட்டி எடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இந்த டிடி மெனு இது எல்லாத்தையுமே முதல்ல செட் பண்ணிடுவோம். செட் பண்ணிட்டு டிசைன் எழுத ஆரம்பிச்சு.
இப்போ இந்த டிடி மெனு இதில் போயிட்டு லிஸ்ட் ஸ்டைலு நன்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒவ்வொரு எல்லையுமே ஓகே இந்த சைடு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் ஆர் ரைட் கொடுப்போம். ஓகேவா? இந்த சைடு இருக்கும்போது அகைன் இது ஒட்டிட்டு தானே இருக்கு, எனக்கு அந்த மாதிரி இருக்கு தேவையில்லை அப்படின்னா மார்ஜின் டாப் ஆர் பாட்டம். ஓகேங்களா? டாப் கொடுத்து ஒரு 5 பிக்சல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே. ஓகேங்களா? இப்போ நீங்க இந்த எல்லையை வந்துட்டு ஒரே ரோல வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு டிசைன் இப்படிதான் கேட்குது. ஓகேங்களா? ரோல கேட்கல, காலம்ல தான் கேட்குது. அப்ப டிஃபால்ட்டா அது அப்படிதான் இருக்கு. நான் போய் அதை திரும்ப மாத்தணும்னு அவசியமே கிடையாது. நான் இப்போ மார்ஜின் ஒரு 6px அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அகைன் இந்த டிடி மெனுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஏதான் நல்லதா இப்போதைக்கு இதை வைக்கிறேன். அடுத்து நம்ம இதையும் எடுத்து இங்க என்ன வச்சிருக்கேன், ஒயிட் கலர் தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒயிட்டே வச்சிருக்கோம். ஸோ இதில் இந்த இதுக்கு $150 இப்படின்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பார்டர் ஒன்று கட்டிடுறேன். பார்டர் 2px. சாரி தெரியல அப்படின்றதுக்காக. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? ஓகேவா? பாக்ஸ் சும்மா இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம், ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, கர்வ் வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிறதா இருந்தாலும் இறக்கி. இப்போதைக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டிடி மெனுக்கு உனக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, வேற என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். டிடி மெனு நேம் இது வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன். நல்ல வேற என்ன பண்ணலாம்? ஓவர் பண்ணும்போது தான் கலர் வருது. சரி, ஓகே. இப்போதைக்கு இது எழுதி இருக்கிற சிஎஸ்எஸ்ஸை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். வேலை முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனால் என்ன, இவங்களுடைய டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இருக்கு. ஓகேவா? அதாவது நம்மளுடைய டிசைன்ல டிஃபால்ட்டாகவே இருக்கு. ஆனால் டிஃபால்ட்டாக இருக்கனா கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஓவர் பண்ணும்போது தான் இது வரணும். அது வரைக்கும் இது காட்டவே கூடாது. இதனுடைய டிஸ்பிளேவே இருக்கக்கூடாது. டிஸ்பிளேவே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? டிஸ்பிளே நன். சூப்பர். டிஸ்பிளே நன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே நன் யூஸ் பண்ணீங்கன்னா அது வரவே வராது. பாருங்க, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எல்ஐ டேக் கொடுக்கக்கூடாது. மொத்தமா இந்த மெனுவே எனக்கு காட்டக்கூடாது. டிஸ்பிளே நன் காட்டல. அகைன் இதை நீங்க ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்பிளே பிளாக் பண்ணிடும். எதுக்கு அப்படின்னா இந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பிளாக் அப்படின்றத பண்ணும். டிஃபால்ட்டா டிஸ்பிளே நன்னுனா காட்டாத அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஓவர் பண்ணும்போது நமக்கு டிசைன்னா மாறுது இல்லை, கலர்னா இதனுடைய கலர் மாத்திரம், இதனுடைய கலர் சேஞ்ச் பண்றோம்ல. அதே மாதிரி இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்படி இருக்குப்பா, வரல, கரெக்டா தான் வரல.
இப்போ நம்ம இதை போய் தொடும்போது எனக்கு அது வரணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? எது அப்படின்னும் போது டிடி மெனு நேம், சாரி, இது இந்த மெனுவை ஓவர் பண்ணும்போது, என்ன நடக்கணும்? display block. ஓகேவா? உங்களுக்கு இந்த இது இடத்துக்கு போகும்போது கரெக்டா வந்தாச்சா? இது வரும்போது மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வரும்போதுனா தெரியாது, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம அந்த விஷயத்த பொசிஷனிங் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இன்னும் தெளிவாக பண்ணோம் அப்படின்னா இந்த மெனு அப்படின்றது எல்லாமே இது பண்ணும்போது வரும். ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிடு பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாத்துலேயுமே மெனு இருக்குல்ல, அதனால சும்மா உங்களுக்கு இந்த பேரண்ட்டை ஓவர் பண்ணும்போது, வேற எது பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் வராது. இது பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு இது வரும். இப்போ இந்த இடத்துலையுமே இந்த எல்லையை நீங்கள் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிசைன் மாறணும் அப்படின்னா மாற வச்சுக்கலாம். இது டிடி மெனு, இந்த எல்லை தானே, இது பண்ணும்போது டிடி மெனு ஓவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்டு சும்மா இப்போதைக்கு சும்மா கலரு ஒயிட்டு அப்படின்னு, அதாவது இங்கே இருக்கிறது ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா இப்போதைக்கு அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் அந்த கலர் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தோணுதோ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இங்கே கொடுக்கணும். டிடி மெனு ஓவர் பண்ணும்போது மெனு நேம் வந்து எனக்கு கலர் ப்ளூவா மாறணும். பண்ணவே அந்த கலர் தான். தப்பா கொடுக்குறவங்க ஒருத்தனாச்சும் சொல்றாங்க. டிடி மெனு நேம் ஓவர் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஐ டேகுக்குள்ளார இந்த ஏ டேகுக்கு அப்புறம், ஓகேங்களா, இந்த ஏ டேகுக்கு, அதாவது எல்ஐ டேகுக்குள்ளாரே தான் பண்ணணும். இந்த எந்த டேக் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, எந்த டேப் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, அபோட்டோ சர்வீசஸோ, அது உள்ளார தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்குள்ளாரையே நீங்கள் இன்னொரு யூஎல் டேக்கை போட்டுட்டு இதனுடைய பொசிஷன் இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி கோடிங். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சல்யூட் கமெண்ட் தான், பொசிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண மாதிரியான அவுட்புட் கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்ட் எங்கெங்கெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் தூக்கிடுவோம். ஓகே, பார்டர்லாம் தேவையே கிடையாது. ஒரு மாதிரி கலராக இருக்கும். ஓகேவா?
அடுத்தடுத்த செக்ஷன் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஓகே